ஹாய் லேடிஸ், நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷாயம் தாங்க. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் தனியா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், கா வெறும் ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சம் தனியா, மிளகு, இந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம், அப்புறம் சுக்கு, கொஞ்சம் கடுக்காய் பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். ஸோ இதில் பவுடர்லாம் விட்டுக்கோங்க. மற்ற எல்லா ஜாமானுமே கடாயில் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர்ற வரைக்கும் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடர் நான் சொன்னேன்லே சுக்கு, கொஞ்சம் கடுக்காய் பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து கலந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 20 நாளைக்கு வரும். நான் இந்த பண்ணியிருக்கேன் இந்த அளவு. இதெல்லாம் அளவுகள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இதில் தனியாகவும் அப்புறம் இந்த கருஞ்சீரகம் மட்டும்தான் நான் நிறைய எடுத்திருப்பேன். மற்ற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருப்பேன். உங்களுக்கு மசாலா ஜாமான் பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம், மற்றதெல்லாமே போட்டுக்கலாம். இந்த கஷாய பவுடர் எதுக்கு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக லேட்டு தான் சொல்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக இந்த கருஞ்சீரகம், ஓமம், சுக்கு இது 3மே போட்டு கொடுத்தா கொலஸ்ட்ரால் நல்லா குறையும், டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சாவை தவிர மற்ற எல்லாமே தவிர்க்கக்கூடிய சக்திகள் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இது கூட நான் சேர்த்து சில இன்க்ரீடியன்ஸ் நமக்கே தெரியும் இல்லையா, உடம்புக்கு எது நல்லது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெந்தயம் ஹேருக்கு நல்லது. இது நம்ம இந்த மாதிரி நானே யோசித்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டம்ளருக்கு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நம்ம கொதி வர்றதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சர்க்கரையோ போட்டு அதை கலந்து குடிச்சு பாருங்கள். என்னடா கண்ட கண்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு குடிக்கிறாள் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நைட் குடிங்க. டைஜஷன் அண்ட் ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது.